இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லா வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா பழைய பெயர் கண்ணதாசன், புது பெயர் அப்துல்லா. அல்லாஹ்வோட கிருபையால் 5 வருடமாக இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியலாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிற அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அப்படின்னா என்னோட புரிதல் எப்படி இருந்ததுன்னா, அல்லான்றது ஒரு முஸ்லீம்களோட குலதெய்வம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பாய்ங்களோட குலதெய்வம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படி இந்து மதத்தில் சிவன், பார்வதி, பெருமாள், விநாயகர், முருகன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போது பெருமாள் ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமாக இருப்பாங்க, சிவன் இன்னொருத்தவங்களுக்கு குலதெய்வமாக இருப்பாங்க, முருகன் இன்னொருத்தவங்க குலதெய்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அல்லாவும் பாய்ங்களுக்கு ஒரு குலதெய்வம் போல அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. இப்படி தான் நிறைய மக்களும் நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க வணக்க வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அல்லான்றது முஸ்லீம்களோட கடவுள், முஸ்லீம்களோட குலதெய்வம் அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புரிதல் தவறானது. ஸோ இதை அவங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்னா என்ன மீனிங், அல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்லாவே நான் இந்த உலகத்தை படைச்ச கடவுளே சொல்கிறோம். நம்ம மனுஷன் அல்லாஹ் நம்ம சொல்லலை. இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை படைத்து இதை முறையாக இயக்குகின்ற இறைவன் ஒருவன், அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ் என்றால் முஸ்லிம்களுடைய கடவுள் என்று மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. வானம், பூமி, பிரபஞ்சம் என அனைத்தையும் படைத்து அவைகளை இயக்கி கொண்டிருக்கும் பேராற்றல் உள்ள ஒருவன்தான் கடவுள் என்று தமிழில் சொல்கிறோம். ஆங்கிலத்தில் காட் என்கிறோம். அது போன்று அரபி மொழி லாங்குவேஜ், அதுதான் அல்லாஹ். இந்த புரிதல் தான் இருக்கணும் மக்களுக்கு. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க, அல்லாஹ்னா முஸ்லீம்களோட கடவுள், அல்லாஹ்னா முஸ்லீம்களோட குலதெய்வம் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, அது ஒரு லாங்குவேஜ். அரபி லாங்குவேஜில் வர வேர்ட் அல்லாஹ். அந்த அல்லான்ற வார்த்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி சொல்கிறது, ஆண்பால் பெண்பால் அது கிடையாது, ஒருமை பன்மை அது கிடையாது. இப்போ நீ ஆங்கிலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா காட்ஸ், காட்னா ஒன்று, காட்ஸ்னா நிறைய. இப்போது நம்ம வணங்கக்கூடிய கடவுள் ஒரு கடவுளா பல கடவுளா, அந்த இதில் நம்ம போவோமே. இப்போ காடுன்றது ஒன்று, காட்ஸ்னா கடவுள்கள் அப்படி போயிடும். இப்போ 2 கடவுள்கள் 3 கடவுள்கள் இருந்தால் என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு ஒரு தலைவர் எடுத்துக்குங்க. ஒரு பேருந்து ஓட்டுக்கின்ற ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் ஓட்டலாம், 2 பேர் ஓட்டினா என்ன ஆகும் அந்த பேருந்து? அதே போல் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காங்க, 2 முதலமைச்சர் இருந்தால் என்ன ஆகும்? அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுவார், அவர் கேன்சல் பண்ணுவார். ஸோ இதுதான் நடக்கும். ஒரு குடும்பத் தலைவர் 2 தலைவர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒன்று சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, அவர் என்ன பண்ணுவார், அதை பிரேக் பண்ணுவார். ஸோ 2 தலைவர்கள் இருந்தால் இதுதான் பிரச்சனை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது. இதையே நீங்கள் கடவுள் இதில் எடுத்துகிட்டு போங்களேன். 2 கடவுள் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அவர் என்ன சொல்லுவார், அதிகாலையில் சூரியனை எழுப்பணும்னு அவர் சொல்லுவார், இல்லை ஒரு 1/2 hour லேட்டாக எழுப்புங்க, அடுத்த கடவுள் சொல்லுவார். இந்த குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். அப்போது பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி தானே? அப்போ கடவுள் ஒருவர் தான், அதில் நம்ம தெளிவாகிடணும். அப்போ கடவுள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கரெக்டான வேர்டுன்னு ஒன்று இருக்கணும்ல. அந்த வேர்டு நீங்கள் தமிழையும் எடுத்து பாருங்கள், கடவுள், தெய்வம், தெய்வங்கள் அப்படி போயிடும். அது ஒருமை பன்மையில் போடும். இங்கிலீஷில் போனாலும் அப்படி தான் போயிடும். ஆனால் நீங்கள் அரபியில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஒருமை மட்டும்தான், பன்மை கிடையாது, ஆண்பால் பெண்பால் கிடையாது, ஒன்று தான். அல்லாஹ் என்பதன் தமிழ் பொருள், அல்லான்றது அரபி வேர்டு, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒருவன் தான். ஓகேங்களா? நம்ம இந்த உலகத்தை அனைத்து மதங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களாம் வணங்குறாங்க. ஆனால் வணங்கத்திற்கு தகுதியான ஒருவன் யாருன்னா அவன் தான் அல்லாஹ். அதுதான் இந்த மீனிங்கோட தமிழ் அர்த்தம். இதை இந்த காணொலியை பார்க்குற இளைஞர்கள், சகோதரர்கள் அனைவரும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த அல்லான்ற வேர்டை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை மனிதர்கள் சொல்லலை, இறைவனே சொல்லிட்டான். 20வது அத்தியாயத்தில் 14வது வசனம்,
நிச்சயமாக நானே அல்லாஹ். ஓகேங்களா? என்னை தவிர எந்த தெய்வமும் இல்லை. ஓகேங்களா? ஆகையால் என்னையே நீர் வணங்குவீராக. முடிஞ்சுங்களா? ஸோ நான் தான் இறைவன். அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் இறைவன், என்னை தவிர எந்த தெய்வமும் கிடையாது, என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்க. யார் சொல்கிறது? இறைவன் சொல்கிறான், நம்மை படைத்த இறைவன் சொல்கிறான். இந்த மாதிரி மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு கரெக்டான எவிடன்ஸை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நான் சிவனை வணங்கின்னு இருந்தேன், முருகனை வணங்கின்னு இருந்தேன். அப்படி வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம கரெக்டான தெய்வத்தை தான் நம்ம வணங்குறோமா? அது ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்கான கரெக்டான புரிதல், அதுக்கான ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறானில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஏன் திருக்குறானில் மட்டும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, கடவுள்னா அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல்லாம் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. அதை இறைவன் சொல்கிறான் 112வது அத்தியாயத்தில், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஒருவனே, அவன் தேவையற்றவன். இப்போ மனுஷனுக்கு தான் தேவை இருக்கும், எங்கன்னா ஃபினான்சியலாக தேவை இருக்கும், மற்றவங்களுக்கு தேவை இருக்கும், பசி இருக்கும், மற்றவங்க எங்கன்னா போகணும், அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கும். தூக்கம் இருக்கும், உணவு தேவைப்படும், டயர்டாயிட்டானா அவன் தூங்கணும், அந்த மாதிரி ஒரு தேவை யாருக்கு இருக்கும்? மனுஷனுக்கு தான் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு இருக்குமா? சப்போஸ் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், நைட் என்ன பண்ணிவிடுவோம்? நிம்மதியாக தூங்கிடுவோம். அந்த மாதிரி கடவுள் தூங்கிட்டாருன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போது எந்த தேவையுமே இல்லாதவனாக தான் யார் இருக்க முடியும்? இறைவனாக இருக்க முடியும். நீங்கள் மற்ற கடவுளோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த கடவுளுக்கு சம் ரெகுலேஷன் இருக்கும், பிரின்சிபல் இருக்கும். அதை நீங்கள் பிரேக் பண்ண முடியாது. அதை நீங்கள் படித்தாலே தெரியும், இது எப்படிப்பா சாத்தியமாகும்? இப்போது பிறப்பு இறப்பு கடவுளுக்கு இருக்கும் பொழுது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை யார் பார்த்துருந்தது? யார் கவனிச்சுது? அந்த மாதிரி இது நியாயமான கேள்வி தானே வரும். அப்போது அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எவரையும் பெறவும் இல்லை, அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு இறைவனுக்கு பெற்றோரும் கிடையாது, மகனும் கிடையாது, இறைவன் ஒருவன் தான். அடுத்து பாருங்க, இன்னும் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை, அவன் தான், அவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வணங்கக்கூடிய கடவுள்னா இந்த மாதிரி தான் இருக்க முடியும். இப்படி இருந்தால் தான் அது கடவுளாக இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இதுதான் சகோதரர்களை அர்த்தம். அல்லாஹ் என்றால் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான். இது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்து இறைவன்னா எப்படியாப்பட்ட நிலையில் இருக்கணும், எப்படியாப்பட்ட அர்த்தங்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த 3 சொன்ன இந்த 4 வசனங்கள், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் எவரிடம் தேவையற்றவன், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, இன்னும் அவனுக்கு நிகராக எவனும். இதுதான் கான்செப்ட். இந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும். இது யார் சொன்னது? இறைவனே சொல்கிறான். சரிங்களா? மனிதருக்கு சொல்ல இது இறைவனே சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம். ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்றால் யார், அதுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்து இஸ்லாம் என்றால் என்ன? இப்போ சமூக வலைதளங்களும் சரி, மற்ற சோசியல் மீடியாவிலும் சரி, சலாம் என்றாலே ஒரு பயங்கரவாத கூட்டம், பயங்கரமான மார்க்கம் அப்படின்னு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படி அல்ல. இஸ்லாம் என்ற அரபி மொழிக்கு நீங்கள் தமிழ் வார்த்தை என்னன்னு பார்க்கும் பொழுது வழிபடுதல் இல்லை கீழ்ப்படிதல். யாருக்கு? நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் கீழ்ப்படிதல். இப்படி நம்ம கீழ்ப்படிந்து அவன் சொன்னபடி நம்ம வாழ்ந்தோம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமாதானமும் சாந்தியும் அமைதியாகவும் இருக்கும். இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த இஸ்லாம் என்ற ஒரு அழகிய மார்க்கத்தை கொடுத்துருக்கிறான். ஓகேங்களா? ஸோ இஸ்லாம் என்பது இறைவன் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து, அவன் சொன்னபடி வாழ்ந்து, அவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு வாழ்வதே இஸ்லாம். அடுத்த சகோதரர்களே முஸ்லீம்னு நாம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போது நபிகள் நாயகத்துக்கிட்ட ஒரு சஹாபி கேட்குறாரு, யார் முஸ்லீம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் தனது நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறாரோ அவர்தான் முஸ்லீம். ஓகேங்களா? ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவிலையும் மற்ற சமூக வலைதளங்களையும் டிவிலையும் எப்படி காமிக்கிறாங்க? முஸ்லீம் என்றாலே ஒரு பயங்கரவாத கூட்டம், முஸ்லீம் என்றாலே ஒரு குண்டு வைக்கிற கூட்டம், அப்படி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது அல்ல.
அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல. ஏன்? இஸ்லாம் வளர்ந்துட்டா அவங்க என்ன பண்ண முடியாது? பிஸ்னஸ் பண்ண முடியாது, வருமானம் ஈட்ட முடியாது. ஏன்னா அவங்க வட்டி வாங்காதுன்னு, விபச்சாரம் பண்ணாதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி ஏனைய அனைத்துலையும் செக் வைக்குது. ஸோ ஒருத்தவனுக்கு ஒருத்தவனை இப்போதைய சமுதாயத்தில் இப்போதைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை காலி பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க? மேலே வராங்க. மற்றவனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தவனை குறைவாக எண்ணி தான் என்ன பண்ணுறாங்க? அவன் சரியில்லை, வேலை செய்யறதே சரியில்லை, ஒருத்தவனை கீழ் நிலைமையில் பேசி தான் என்ன பண்ணுறாங்க? மேலே வராங்க. ஆனால் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுது. நாவாலும் கரத்தாலும் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறவங்க தான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இன்னும் இந்த இஸ்லாமிய இந்த திருக்குரான் நிறைய போதனைகள் சொல்லுது. மக்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுது. அதில் ஒரு 10 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, இன்ஷால்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனையே வணங்குங்கள், பெற்றோர்களை மதியுங்கள், சொல்லால் கூட காயப்படுத்தாதீர்கள், அனைவரும் ஒரு தாய் மக்கள், பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, மது சூது அருவருத்தக்க குற்றங்கள், ஒரு மனிதரை கொலை செய்தவர் மனித குலத்தையே கொலை செய்த பாவியாவார், மரணத்திற்கு பின் இறைவனின் விசாரணை கண்டிப்பாக இருக்கிறது, வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி, அவர்களுக்கு சொத்துரிமை உண்டு, நீதமாக நடந்து கொள்ளுங்கள், இரத்த உறவை துண்டித்து வாழாதீர்கள், தேவையுள்ளோருக்கு தேடி உதவி செய்யுங்கள், அனாதைகளை ஏமாற்றாதீர்கள், பராமரியுங்கள், பிறர் சொத்தை அபகரித்தல் லஞ்சம் கூடாது, வட்டிக்கு வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும் பாவம், நன்மையை ஏவி தீமையை தடுங்கள். இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படின்ற போதனையை சொல்லக்கூடியது தான் இந்த திருக்குரான். ஓகேங்களா? அந்த திருக்குரானை படித்து வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்து பிறருக்கும் நல்லதை செய்து மரணத்தினாலே மறுமையில் சொர்க்கத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக வாஹிர்தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.